ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மார்வல் கதையை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வழக்கமான அவெஞ்சர்ஸ், சூப்பர் ஹீரோஸ் இந்த உலகத்தை காப்பாற்ற போகிற அப்படிங்கிற இந்த சமாச்சாரமெல்லாம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டார்க் ஃபேண்டசி டைப்பில், அதுவும் வேர்ல்டு வார் 2 டைமில் கதை செட் அவுட் பண்ண விதத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான நமக்கு பரிச்சயமான ஒரு சில சூப்பர் ஹீரோஸ் இதில் லீட் ரோலில் வரப்போகிறாங்க. அதெல்லாமே சூப்பராக இருக்க போகுது. ஸோ வேர்ல்டு வார் 2 டைம் அப்படிங்கிறப்ப ஹிட்லர், நாஜிக்கல் போன்ற விஷயங்கள் உள்ளே வருது. அதில் நாஜிக்கல் அப்படின்னாலே மோசம்தான். அதில் நாஜிக்கல் டீமனால் பொசசிவ் செய்யப்பட்டு அவங்க மற்றவங்களுக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க, அவங்கள தடுக்கிறதுக்காக நம்ம டீம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கர சுவாரஸ்யமான ஒரு கதை தான். மார்வலுடைய ஒரு தரமான இஷ்யூ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காலிங்கார்ட், ரஷ்யா, டிசம்பர் 1943. பனி அங்கே பேஞ்சிக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாகவே பனியாக தான் இருக்குது. அங்கே குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், சோல்ஜர்ஸ் அவங்க யாருன்னு பார்க்கும் பொழுது நாஜிக்கல் தான், ஜெர்மனி சோல்ஜர்ஸ் தான். அவங்க பயங்கரமாக மோசமான நிலையில் தாக்கப்பட்டு காயம்பட்டு தப்பிச்சா போதுண்டா சாமிங்கிற மாதிரி அங்கே முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாங்க. பின்னாடி சில பேர் வேறு ட்ரூப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க ரஷ்யன்ஸ். ஸோ இந்த நாஜிக்கல் குரூப் அந்த ரஷ்யன்ஸ் கிட்ட தோத்துட்டாங்க. மிச்சம் மீதி இருக்கவங்க தப்பிச்சா போதுன்னு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்களை பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு பின்னாடி ரஷ்யன் அந்த ட்ரூப்ஸுமே அவங்களும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யன்ஸுமே காட்டுறாங்க. அவங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. கூட ஒரு ஆர்மி டேங்க்கு இதை வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம அவங்கள பிடிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே திரும்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நபர்கள் அங்கே சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் அவங்கள இப்படியெல்லாம் விட முடியாது, நம்ம அவங்கள நாஜிக்கில் பிடிச்சதா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன்ஸ் அந்த ட்ரூப்ஸ் அங்கே வர்றதை பார்க்க முடியுது. பக்கத்தில் ஏன் அவங்கள பிடிக்காம இது போயிடலாமா, திரும்பி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான பேச்சு ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே ஒரு இடத்துல சடனாக ரஷ்யன்ஸ் நிற்கிறாங்க. அங்கே ஒரு மரம் இருக்குது. அங்கே ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ஒரு ஸ்கல், ஒரு மண்டையோடு, ஒரு குதிரையோடதோ அல்லது ஒரு மான் கொம்பு வச்சுருந்து அப்படி இருக்குது, அது மாதிரியான ஒரு தலை. ஸோ அது அங்கே இருக்குது. ஏதோ பார்த்தாலே அமானுஷ்யமாக ஏதோ மந்திரிச்சுட்ட மாதிரி பார்க்கறக்கு அப்படி இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான், அதைத்தான் ஆபத்தாக அவங்க ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. அதனால் அதுக்கு மேலே அவங்க போக வேணாம் அப்படின்னு ரஷ்யன்ஸ் முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா அதை தாண்டி தான் அந்த நாசிஸ் போயிருக்காங்க. ஸோ நம்ம எதை நோக்கி போகிறோம், என்ன ஆபத்தான இடத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் போயிருக்காங்க. ஸோ அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி, ஒரு ஆபத்தான இடங்கிற மாதிரி ஏதோ ஒரு அமானுஷ்யமான பயங்கரமான விஷயம் இருக்கிறத அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதனால் அவங்க எப்படி செத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இவங்க நம்ம போகிறது சேஃப் கிடையாது அப்படின்னு இவங்க ரிட்டர்ன் திருப்பி போயிடுறாங்க. ஸோ முன்னாடி போயிட்டுருக்கக்கூடிய இந்த நாஜிக்கல் போகிறாங்க. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய நிலைமைங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ அவங்க கூட இருந்த ஒரு ட்ரூப், ஒரு வீரன், அவன் ரொம்ப மோசமாக காயம்பட்டிருக்கிறான். அதனால் கீழே சரிஞ்சு விழுந்துடுறான். கிட்டத்தட்ட உயிர் போகக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அந்த கீழே விழுந்த அந்த சோல்ஜருடைய பேர் ஆல்ட்மேன். ஸோ அந்த மற்ற நாஜிக்கில் பேசிக்கிறாங்க. அவன் கீழே விழுந்தோடனே அங்கே இன்னொரு ட்ரூப் இருக்கான். ஸோ அவன் சொல்கிறான், அவனுடைய பேர் பிரக்னர். நம்ம அவனை இங்கே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன விளையாடுறியா அப்படின்னு இன்னொரு நபர் கேட்குறான். ஸோ அவங்களுக்கு ஒரு லீடர் மாதிரி ஒரு நபர் இருக்காரு. அவர் பேசுகிறாரு, என்னதான் இப்போ மோசமான நிலையில் இருந்தாலுமே அவனை இப்படியே விட்டுட்டு போகல, எனக்கு உடன்பாடில் ரஷ்யன்ஸ் கிட்ட ஒரு பழைய சிதில் முடிஞ்ச வீடோ என்னமோ அங்கே இருக்குது, அங்கே அவனை வச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் உதவிகளை செய்யலாம் அப்படின்னு அந்த நபர் அங்கே சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னது அப்படிங்கிற மாதிரி. யாருன்னு பார்த்தா அந்த மரத்தில் ஒரு ஸ்கல் மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சாங்களே, திடீர்னு அதுக்கு ஒரு உருவம் வந்த மாதிரி, அதாவது ஒரு ஹார்ஸ் குதிரையோடைய ஃபார்மில் இருக்குது. ஆனால் ஒரு டீமன் மாதிரி இருக்குது. அது அங்கே பேசுது. 6 சின்ன பசங்க நீங்கள் கீழே கிடக்கிற அந்த சோல்ஜரை வச்சு ஏதோ விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்குது. உண்மையிலுமே நீங்கள் அவனை அங்கே விட்டுட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா நீங்களே சாகக்கூடிய மோசமான நிலையில் தான் இருக்கிறீங்க. எப்படி ரஷ்யன்ஸ் உங்களை பிடிக்க போகிறாங்க. அப்படியே நீங்கள் இந்த மோசமான விஷயங்கள்லேருந்து தப்பிச்சாலுமே நீங்கள் தோத்துட்டு திரும்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நாடு இதை ஏற்றுக்குமா? தோல்வி அடைஞ்ச உங்களை அவங்க ஏற்றுக்குவாங்களா? எப்படி பார்த்தாலுமே உங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது அப்படின்னு அந்த டீமன் பேசுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கூட நம்பவே முடியல. என்னடா அது ஒரு விஷயம், ஒரு
சாத்தானா இல்லை என்ன எதுன்னு தெரியாது, அது வந்து நம்மக்கிட்ட இப்படி பேசுதே, கண்டிப்பாக நீங்கள் வந்து ரியல் கிடையாது அப்படின்னு அந்த லீடர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நபர் அங்கே பேசிகிட்டு இருக்கேன். அவனால் நாங்கள் நம்பவே முடியல, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கவே முடியாது, நாங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கிறான். இருந்தாலுமே அந்த டீமன் சொல்லுது, உங்களோட உயிரே இப்போ ஊசலாடிட்டு தான் இருக்குது, அதை என்னால் திருப்பி தர முடியும், உங்களுக்கு என்னுடைய ஆன்மாவை வந்து தர முடியாது, அதை தர்றது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இருக்கிறத விட ரொம்பவே ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லான ஒரு இம்மோர்டலான ஒரு ஆட்களாக என்னால் உங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு அந்த டீமன் வந்து தன்னுடைய ஆஃபரை வந்து அங்கே கொடுக்குது. ஆனால் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அந்த டீமன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாம, நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டேன், கண்டிப்பாக அதெல்லாம் உண்மையாகவே இருக்க முடியாது, நீ ஒரு டீமன், நீ வந்து பொய் சொல்கிற அப்படின்னு அவன் அங்கே பேசி முடிக்கிறதுக்குள்ளாரையே அவனுடைய தலையில் யாரோ சுடுறாங்க, அவங்க அங்கே இறந்து போய் கீழே விழுவுறான். ஸோ நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சோல்ஜர் சொல்கிறான். அவனுடைய பேர் தான் அந்த பக்னர். ஸோ அவன் தான் வந்து அந்த இன்னொரு நபர் கீழே விழுந்திருப்பான், அந்த ஆல்டிமேட். அவன் கீழே விழும்பொழுது அவனை இங்கேயே விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன், அதே நபர் தான் அவன். ஸோ இதுலேருந்தே தெரியுது அவன் எவ்வளோ மோசமானான் அப்படின்னு. அந்த டீமன் சொல்கிற பேச்சு கேட்டு தன்னுடைய லீடரையே அவன் சுட்டு கொண்டிருக்கிறான். அப்போ அந்த டீமன் வந்து கூப்பிடுது, என் கிட்டவா ஹாப்மேன் பக்னர், என் கிட்டவா, நான் சொன்னபடி நடந்துக்கிறேன், உனக்கு தேவையானதை கொடுக்குறேன் அப்படின்னு அவன் பக்கத்தில் போனவுடனே அந்த ஆர்ட்ஸ் அந்த டீமன் வந்து அவனுடைய கழுத்தை வந்து கடிச்சதில் பயங்கரமாக ரத்தம் வந்து வெளியேறுது. அவன் அப்படியே சரிஞ்சு கீழே விழுவுறான். ஸோ நம்ம ஏமாந்துட்டோமோ, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கூட இருந்த அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே அங்கே பயந்து போய் அங்கே பார்த்துட்டு இருக்கும் பொழுது விழுந்த அந்த பக்னர் வந்து திடீர்னு ஜோம்பி மாதிரி இருந்துச்சு அப்படியே வரான். நீங்களே என் பக்கத்தில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு தரதா சொன்ன அந்த விஷயத்தை தரேன் அப்படின்னு அவங்க பாஞ்சு வரதை பார்க்க முடியுது. ரோமிரோ அப்படிங்கிற சோல்ஜர் வந்து கர்ஸ் அப்படிங்கிற தன்னுடைய நண்பனான இன்னொரு சோல்ஜர்கிட்ட அங்கே அவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அவங்களோட இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்களுமே இந்த பிளைன் விட்டு குதிக்கணும், ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க, தயாராக இருங்க, அது வரைக்கும் அமைதியாக உங்கள் சீட்டில் வந்து உட்காருங்க, பதட்டப்படாமல் இருங்க அப்படின்னு அவர் அங்கே சில இன்ஸ்ட்ரக்ஷன் சில விஷயம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அங்கே அவங்களுக்கான நேரமும் வந்துடுது, அந்த கிரீன் லைட் வந்து அங்கே எரியுது. ஸோ எல்லாருமே எந்திரிச்சு அந்த பிளைனை விட்டு குதிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகுறாங்க. ஆனால் அந்த ரோமிரோ அப்புறம் அவனுடைய நண்பன் அந்த கர்ஸ், இந்த ரெண்டு சோல்ஜருமே ரொம்ப ஜாலியாகவே இருக்கிறாங்க, ஃப்ரீயாகவே இருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த பிளைனை விட்டு குதிக்கிறதுக்கு அவங்களுமே வந்து ப்ரிப்பேர் ஆவாங்க, ரெடியாக இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த கர்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய ஃப்ரெண்டு, அவனுக்கு திடீர்னு சில விஷயங்கள் வினோதமாக அங்கே தெரியுது. அவனோட கை வந்து ஸ்னோவாக பனியாக வந்து மாறுது, சுற்றியும் அந்த இடமே பனி வந்து நிரம்பி இருக்கிறத பார்க்க முடியுது. திடீர்னு எங்கடா ஸ்னோ வந்தது, பனி வந்தது, கோல்டாக இருக்கே அப்படின்னு அவன் புரியாத குழப்பத்தில் இருக்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த பிளேனுக்குள்ளே இருக்கக்கூடிய சில சோல்ஜர்ஸ் வந்து பனிப்பாலங்கள், கூர்மையான கத்தி மாதிரி பனிப்பாலங்களை வந்து அவங்கள குத்தி கொடூரமாக வந்து தாக்குது. ஆனால் அந்த ரோமிரோவுக்கு வந்து ஒன்றும் ஆகலை, அவன் மட்டும் அப்படியே தப்பிச்சிருக்கிறான். ஆனால் அவனுக்கு உண்மை பொருள் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த சமயத்தில் தன்னுடைய நண்பன் கிரஸ் வந்து கொடூரமான முறையில் குத்தி கொல்லப்படக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறான். அப்போ அந்த பிளைனையே காய்ச்சாங்க, பெரிய ஒரு பனிப்பாலம் மாதிரி ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி வந்து அந்த பிளைனையே கிராஷ் ஆக்குது, ரெண்டு துண்டாக உடைக்குது. அதில் இருந்த ட்ரூப்ஸ் வந்து கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு கீழே வந்து சிதறி அவங்களுடைய உடல் பாகங்கள் எல்லாமே கீழே விழுவுது. பிளைனே வந்து அங்கே விபத்துக்குள்ளாகுது. இதுக்கு மத்தியில் நம்ம ரோமிரோ மட்டும் எப்படியோ கீழே வந்து விழுந்துட்டு இருக்கா, அப்படி பேராஷூட்டையுமே ஓப்பன் பண்ணிடுறாரு. அந்த மனுஷனை தப்பிச்சிருவான், அந்த ரோமிரோ வந்து பேராஷூட்டில் வந்து போய்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அதையும் விட்டு வைக்கல. அந்த பனி வந்து அந்த ஐஸ் வந்து அந்த பேராஷூட்டையுமே கிழிச்சு அவனுமே கீழே விடுறான். ரொம்ப வேகத்தில் விழுவுறவன் அங்கே இருக்கக்கூடிய காட்டில் கிளைகளில் மோதி அப்படியே கீழே விழுந்துக்கிட்டு இருக்கான். முகத்தில் வந்து பயங்கரமான காயமெல்லாம் ஏற்பட்டு ரத்தம் வந்து வலிஞ்சிக்கிட்டு இருக்குது. கடைசியில் முகத்தில் ரத்தம் வலிஞ்ச நிலையில் அங்கே கூடிய விழுதுகளில் மாட்டிக்கிட்டு அவன் அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அங்கே கொஞ்ச நேரத்திலே ஒரு சில விஷயங்கள் நடக்குது. யாரோ சில நபர்கள் பாட்டு பாடிக்கிட்டே அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அங்கே பேசுகிறாங்க, ஹலோ லிட்டில் பேர்டு, நீ மேலே இருந்து கீழே விழுந்திருக்கிற, நீ யார் பிரிட்டிஷ்காரனா இல்லை வேறு ஏதாவது அமெரிக்காக்காரனா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இவன் தொங்கிட்டு இருந்த இந்த ரோமிரோ வந்து பதட்டப்படுறான், பயப்படுறான். நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் அங்கேருந்து வந்த நபர்கள் எல்லாமே ட்ரூப்ஸ் மாதிரி தெரியுறாங்க. ஆனால் அந்த நாஜிக்கள் தான், பட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அந்த டீமனால் பொசிவ் ஆக்கப்பட்ட அந்த வெசல்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அங்கே சடனாக அந்த டீமனுமே வெளிப்படுது. நான் கண்டிப்பாக ஒன்றை எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்த்தது பேரன் சடன் அப்படின்னு அந்த டீமன் வந்து பேசுது. ஆனால் அங்கே தொங்கிக்கிட்டு இருந்த அந்த ரோமிரோவுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இது ஏதோ ஒரு டீமன், ஏதோ ஒரு கெட்ட சக்தி, இதுதான் காரணமாட்டிருக்கா அப்படின்னு துப்பாக்கியை வந்து நீட்டான். தள்ளிப்போ நாசி, நீ யார்? ஸோ என்னதான் நான் எதிர்பார்த்த விஷயம் இங்கே இல்லைனாலுமே கொஞ்சம் விளையாட்டு பார்க்குறதுக்குமே நேரம் இருக்குது அப்படின்னு அந்த டீமன் வந்து அது ரோமிரோவை தாக்குறக்கு அங்கே வருது. அவனுமே இதுதான் ஒரு தீய சக்தி,
டீமன் அப்படின்ட்டு, நீ தானே அந்த விஷயம் என்னோடய பிளேனை கிராஷ் ஆகி என்னுடைய நண்பர்களை கொண்டது அப்படின்னு அவன் கோவப்பட்டுக்கிட்டே அந்த டீமனை வந்து அங்கே சுடுறான். ஆனால் அந்த தாக்குதல்கள் எதுவுமே அங்கே வேலைக்கு ஆகல. அந்த டீமன் வந்து அந்த ரொமேரியோட கழுத்தில் வந்து கடிச்சிருது. கடிச்சதுக்கப்புறம் அவனுடைய உடம்பெல்லாமே ஒரு மாதிரி ஐஸாக மாறிடுது. மோசமான ஒரு சூழலுக்கு அவன் தள்ளப்பட்டான். அப்போ அந்த டீமன் வந்து ஒரு மெசேஜை சொல்லுது, இங்கே பாரு சார்ஜன், டெவில் ஆப்மேட் பிரக்னர் அனுப்பியிருக்காரு எங்களை. நாங்கள் இன்னும் நிறைய பேரை உன்ன மாதிரி மாற்ற போகிறோம், அதாவது உன்ன மாதிரி கொல்ல போகிறோம், உன் கம்பெனிக்கு இனிமேல் சில பேரை துணையை அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த பர்க்னர் வேறு யாரும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து அந்த டீமன் வந்து அந்த சோல்ஜர் தான் பொசசிவ் எடுத்திருக்கும். அது மூலமாக தான் அந்த வைரஸ் பரவுற மாதிரி மற்றவங்களுமே இன்ஃபெக்ட் ஆகிற மாதிரி அந்த டீமன் மூலமாக இப்படி மாறி இருக்கிறாங்க. ஸோ அந்த பிரக்னருக்குள்ளே இருக்கக்கூடிய டீமன் தான் மெயின் டீமன், அதாவது அந்த குதிரை மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோமே, ஸோ அந்த ஒரு டீமன். ஸோ ரொம்ப நேரமாக நம்ம ரோமிரோ அப்படியே தான் தொங்கிட்டு இருக்கலாம். மேலே விமானங்கள் போகிறது வருது, தாக்குதல்கள் நடக்குது, சண்டைக்கு நாங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படியே இருக்கும் பொழுது ஒரு காகம் வந்து அங்கே வருது. அந்த காகம் வந்து சாதாரண ஒரு காகம் மாதிரி தெரியல, கண்ணில் மஞ்சள் ஒளியோட பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது பேசவும் செய்யுது. நான் யாருன்னு தெரியுமா, டெட்மேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காகம் பேசுது. அதாவது அவன் கிட்டத்தட்ட செத்துட்டான், சாகிற நிலைமையில் தான் இருக்கிறான். இருந்தாலுமே ஒரு சில வார்த்தைகள் அவனால் பேச முடியுது. நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு அந்த காகம் கேட்கும் பொழுது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அந்த காகம் அங்கே வந்து அவனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சதையை வந்து அப்படியே பிச்சு அப்படியே எடுத்துகிட்டு போகுது சாப்பிட்றதுக்கு. ஸோ நீ பழி வாங்கணும்னு நினைக்கிறியா, அந்த கொலைகாரங்களை கொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னா அதுக்கான விலையை நீ கொடுக்கணும், நீ கொடுக்க ரெடியா அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பாக எஸ் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். ஸோ அது மூலமாக அந்த காகம் ஒரு விஷயத்தை பண்ணுது, வேகமாக வந்து அவன் மேலே மோதுது. அது மூலமாக ரொமேரியோவுக்கு என்ன ஆகுது அப்படின்னு தெரியல, ஃபுல்லாகவே அவனோட உடம்பு முழுக்க ஃபயர் ஆகுது. அப்படியே நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்ச எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து அங்கே நடக்குது. எழுந்துரு சால் ரொமேரியோ, நான் உனக்கு ஒரு பேரை தரேன், கோஸ்ட் ரைடர் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு புரியுது. ஸோ ரொமேரியோ அங்கே கோஸ்ட் ரைடாக மாறி இருக்கான். ஸோ அந்த காகம் வந்து ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் புரியுது. ஸோ மார்வலில் நிறைய கோஸ்ட் ரைடர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு வெர்ஷனை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஒரு புதுவித ஆர்ஜினிமே இந்த கதையில் இப்படி ஒரு கோஸ்ட் ரைடரை நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ரோமிரோ கோஸ்ட் ரைடாக மாறக்கூடிய அந்த சமயத்திலேயே யாரோ சில நபர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க. யார் அது அப்படின்னு அந்த ரோமிரோ கேட்குறான். அவனை தாக்கணும் அப்படின்னு தன்னுடைய சங்கிலி வச்சிருப்பாரு, அதெல்லாமே தூக்கி வீசுறாரு. பார்க்குறாரு, அங்கே இருக்கக்கூடிய மரத்தையே வெட்டி வீசுறாரு. இருந்தாலுமே இன்னொரு மரம் இருக்குது, அதுக்கு பின்னால் தான் அவன் இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ ரோமிரோ மறைச்சிருக்கூடிய அந்த நபரை எப்படியோ கண்டுபிடிச்சி தன்னுடைய சங்கிலி மூலமாக பிணைச்சி அவனை கொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவனை சுற்றி அவனை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சங்கிலினால் அங்கே எதுவும் பண்ண முடியல. ஸோ நம்ம ரொமேரோ கோஸ்ட் ரைடருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஏடான்னு பார்த்தா அங்கே ஒரு உருண்டை, ஒரு ஆர்ப்பு மாதிரியான ஒரு விஷயம் வந்து அங்கே தென்படுது. கண்ணு மாதிரியான ஒரு உருண்டை வந்து அங்கே வருது. அதை வந்து நம்ம ரொமேரோ பார்க்குறான். அது என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அப்போ அங்கே ஒருத்தரை வந்து காட்டுறாங்க, ஒரு மேஜிக்கல் நம்ம டாக்டர் செஞ்சு பண்ண எப்படி இருக்கும் அது மாதிரியான சில விஷயங்கள் மாதிரி ஏதோ மந்திரமெல்லாம் பண்ணி நம்ம கோஸ்ட் ரைடர் வந்து ஏதோ வந்து கண்ட்ரோல் பண்ண அப்படிங்கிற மாதிரி தாக்குதல் மாதிரி அவன் பண்ணுறான். அது ரொமேரியோவை கம்ப்ளீட்டாக அடக்க ட்ரை பண்ணுது. பட் இருந்தாலுமே தன்னுடைய ஃபயர் பவர்னால அப்படி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறா. அப்படி அதனால் நம்ம ரொமேரியோவை எதனாலையுமே தடுத்து நிறுத்த முடியல. வாயிலிருந்து தன்னுடைய நெருப்பை வந்து பயங்கரமாக கக்குறாரு. சுற்றி அப்படியே பயங்கரமாக எரியுது. அப்போ அங்கே இருந்த இன்னொரு நபர் வந்து ஹே நிறுத்து, உன்னோட நெருப்பை கொஞ்சம் சேவ் பண்ணி வை அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் தெரியுது வந்தது அந்த டீமனால் பொசிவ் எடுக்கப்பட்ட அந்த நாஜிகள் கிடையாது, இவங்க வேற யாரோ அப்படிங்கிறது புரியுது. ஸோ அதை வந்து நல்லா கவனித்த ரொமேரோவுமே கொஞ்சம் அமைதியாக வராரு. அங்கே புதுசாக வந்த அந்த நபருமே சொல்கிற அப்படி நாங்கள் அந்த நபர்களை ஒருத்தனா உன்னை நினச்சிட்டோம். ஸோ நாங்கள் நீ நினைக்கிற மாதிரி மோசமான ஆளும் கிடையாது, நாங்கள் வந்து அமெரிக்கன்ஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி அது சரி, யார் நீ அப்படின்னு ரொமேரியோவை பார்த்து அந்த நபர் கேட்கும் பொழுது அதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு நம்ம கோஸ்ட் எதுவுமே கேட்குறாரு. ஸோ அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் தான் சார்ஜன் நிக் ஃபியூரி, யூஎஸ் ஆர்மியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லும்போது தெரியுது நம்ம தலைவன் நிக் ஃபியூரியாது இவ்வளோ எங்கே சோல்ஜராக எவ்வளோ சூப்பராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கூடவே தான் கூட இருக்கிற நபர்களுமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஒரு வித்தியாசமான துப்பாக்கி பிடிச்சிட்டு ஒரு ஆள் நிற்கிற அப்படி. அவருடைய பேர் வந்து செபாஸ்டியன் ஜெராடோசாமா, சாசரஸ் சுப்ரீம் மாமா. அவர் ஒரு கண்ணு மாதிரி ஒரு ஆர்பு மாதிரி ஒன்று வந்துச்சு, அது ஐயா ஃபாகமட்டோவாமா. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் இவர் ஒரு சாசர் சுப்ரீமாக நமக்கு அங்கே காய்ச்சாங்க. இந்த கேரக்டருங்கிறது நமக்கு ஒரு புதுமையான கேரக்டராக தெரிஞ்சாலுமே எர்த் 616 வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக காட்டப்பட்டிருக்குது. ஒரு சில அவெஞ்சர்ஸ் காமிக் சீரீஸில் வந்து இந்த ஜெராடோஸ் கதாபாத்திரம் வந்து அறிமுகமாக இருக்கும் போல இருக்குது. நிறைய பேர்த்துக்கு அது தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஆனால்
இந்த ஜெரடாஸ் வந்து ஒரு சாசர சுப்ரீமாக காட்டுறாங்க. ஐயா ஃபகமட்டாவே வச்சுருக்காரு. அதுவுமே 2-3 விதமாக இருக்கும். அதில் ஆர்ப் டைப்பில் ஒரு ஐயா ஃபகமட்டா இருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தான் இதில் வந்து காட்டியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ இந்த ஒரு புது கேரக்டரையுமே இதுக்குள்ளே இறக்கியிருக்காங்க. கூடவே ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா, வேறு யாரும் கிடையாது, பெக்கி கேரக்டராமா. இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களும் அந்த டீமனால் பொசசிவ் ஆக்கப்பட்ட அந்த நாஜிக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள தேடி அவங்கள அழிக்கிறதுக்காக தான் போய்கிட்டு இருக்காங்க. கூட்டணியாக அப்படி வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரொமேரோவுமே சொல்கிறான், இவங்க எல்லாமே தங்களை அறிமுகப்படுத்துறதுனால தான் வந்து ஒரு சார்ஜென்டாமா சால் ரொமேரியோ 101வது ஏர்போன் அந்த ஒரு இதை சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்க சொல்கிறான். அப்போ இளமையாக இருக்கிற நம்ம நிக் ஃபியூரி கேட்குறாரு, நீயே தனியாக இருக்க, அவனுடைய யூனிட் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது நடந்த சம்பவம் எல்லாமே அவன் சொல்கிறான். இந்த மாதிரி கிராஷ் ஆனது, இந்த விஷயம் நடந்தது, தான் வந்து கோஸ்ட் ரைடராக மாறினது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அங்கே சொல்கிறான். ஸோ அந்த சாஸ்திர சுப்ரீம் அந்த ஜெரடா சொல்கிற அப்படி, நான் பார்த்த ஃபஸ்ட்டு கோஸ்ட் ரைடராக நீ இருக்க போகிறது கிடையாது, இருந்தாலுமே உன்னை தள்ளி வச்சுட்டோம், உன்னை ஒதுக்கி வச்சுட்டோம், நாங்கள் இதை வந்து செய்கிற ஐடியா இல்லை, உனக்கு விருப்பம் இருந்தால் நீ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அப்படி. அப்போ ரொமேரியோ சொல்கிறான், ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பிரக்னரும் அவனுடைய அந்த ஆட்கள் அந்த டீமன் நாஜிக்கில் தான் கொல்ல போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னையுமே சேர்த்துக்கு, நானும் வர தயார் அப்படின்னு அந்த 3 பேர் கூட்டணியில் நம்மளால் ரொமேரியோவும் ஜாயின் பண்ண போகிறாரு. அதுக்கு அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஒரு ஜீப் வந்து வச்சுருக்காங்க, அதில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே இந்த நெருப்பு மனுஷனெல்லாம் கூட்டிகிட்டுலாம் போக முடியாதுப்பா, வண்டி இருந்துச்சுன்னா யார் பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அதான் பைக் இருக்குல்ல, அதை பைக் கொடுத்துரும் அப்படின்னு அங்கே ஒரு பைக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பைக்குமே அவங்களுக்கு தான் போல இருக்குது. அதை வந்து ரொமேரியோ கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தலைமை அந்த பைக் ஓட்டும் பொழுது நம்ம நிக்கலஸ் கேஜ் வந்து கோஸ்ட் ரைடராக நம்ம படத்தில் அந்த வண்டி ஓட்டு வரல, அந்த ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. அவர் மாசா அந்த பைக் எடுத்துகிட்டு ரொமேரியோ அங்கே போகிறத பார்க்க முடியுது. பின்னாடி அவங்க எல்லாமே அந்த காரில் அந்த ஜீப்பில் வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து 1 வருஷம் கழித்து கதை நடக்கிற மாதிரி நமக்கு காட்டப்படுது. நாசிஸ் ஆக்குபைடு ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல சில வீரர்கள் வந்து அங்கே தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. அங்கேருந்து தப்பிச்சா போதுன்னு ஓடுறதை அங்கே பார்க்க முடியுது. அவங்க எல்லாமே சின்ன பசங்களாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அவங்க அப்படியே பின்வாங்கி அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே அப்போதைக்கு பதுங்கிக்கிறாங்க. தாங்க இங்கே ஏதோ சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. இருந்தாலுமே வெளியாட்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு அந்த ஒரு பலகையோ ஏதோ எடுத்து அந்த டோரை வந்து லாக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்னொரு கூட இருந்தவன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அதிர்ச்சியில் இருக்கான். நான் கூட வந்த நபர் வந்து ரத்த வெள்ளத்தில் அங்கே கிடக்கிறான், கிட்டத்தட்ட சாகிற அந்த கண்டிஷனில் தான் இருக்கான். ஸோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண சீக்கிரம் அப்படியே நிற்கிறேன் அப்படின்னு அவன் வெளியாட்கள் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு இருக்கும் பொழுது அதை கவனிக்கிற நிலைமையிலேயே அவங்க இல்லை. ஸோ அவங்க அந்த முன்னேற்பாடுகளை செய்கிறதுக்குள்ளாகவே சில விஷயங்கள், மோசமான விஷயங்கள் நடக்குது. அந்த கதவு அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. மரப்பலகைகள் எல்லாமே பீஸாக அங்கே உடஞ்சி சிதறுது. அந்த பீசஸ் எல்லாமே அங்கேருந்து அந்த 2 சோல்ஜர்ஸில் குத்துது. உடம்பெல்லாமே அந்த பலகைகள் அந்த சின்ன சின்ன பீசஸ் எல்லாமே குத்தி மோசமான நிலையில் அவங்க இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ வந்தது அந்த டீமனால் கண்ட்ரோல் எடுக்கப்பட்ட அந்த நாஜி ட்ரூப்ஸ் தான். அந்த 1 வருஷத்தில் அவங்க இன்னும் மேலுமே பரவி இருப்பாங்க. ஜோம்பி வைரஸ் மாதிரி கண்டிப்பாக அதிகமான ஆட்கள் அவங்க அங்கே இருப்பாங்க. அந்த டீமன் நாஜிஸ் அங்கே பேசுகிறாங்க. ஸோ எங்களை தாக்கி அழிக்கிறதுக்கு வேறு ட்ரூப்ஸ், வேறு வீரர்களே கிடைக்கல, இந்த மாதிரி சின்ன பசங்களை அனுப்பிச்சி வச்சுருக்காங்களே அப்படின்னு கேலி பண்ணிக்கிட்டு அங்கே இருந்த இன்னொருத்தனை கொடூரமான முறையில் அந்த ஐஸ் மாதிரி அந்த கத்தி வந்து உருவாகி அவனை குத்தி அங்கே கொல்லுது. அப்போ கீழே தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு ஏற்கனவே குத்திரும் கொலையுமா ஒருத்தன் கிடப்பான். அவன் சொல்கிறான், நீங்கள் ஜெயிக்க முடியாது, கண்டிப்பாக எங்களுடைய ஆட்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட மில்லியன் பேருக்கு பக்கம் ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது அந்த டீமன் நாஜிக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ மில்லியன்ஸ் பீப்புள்ஸ் வந்து எங்களுக்காக வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். அதிர்ச்சி அடைவான்னு பார்த்தா ஒரு மாதிரி சந்தோஷப்படுறான். அப்போ அந்த டீமுடைய ஃபார்ம், அந்த வெளி தோற்றமும் அங்கே வந்து காட்டுறாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட மில்லியன் சோல்ஜர்ஸ் பார்க்க நான் அங்கே வராங்க அப்படின்னா அவங்களே கண்ட்ரோல் எடுத்து இந்த போரில் எங்களால் இன்னும் சுலபமாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு அத்தனை ஆட்கள் வரதும் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி அதை அந்த ஒரு கோணத்தில் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் அவனையுமே கொண்டுட்டு அவனையுமே அந்த ஐஸ் மாதிரியான விஷயங்களை வந்து செலுத்தி கொண்டுட்டு அவனுமே தங்களுடைய பக்கம் ஈர்த்து அவங்களுடைய சோல்ஜரில் ஒருத்தனா மாற்றிக்கிட்டாங்க. ஸோ 2 நாள் கழித்து வந்து காட்டுறாங்க நம்மளுடைய அந்த புதுசாக சேர்ந்த அந்த கூட்டணியும் வந்து காட்டுறாங்க. ஸோ ஒரு பக்கம் கோஸ்ட் ரைடர், இன்னொரு பக்கம் நம்ம பெக்கி கார்ட்டர், அப்புறம் நிக் ஃபியூரி, அப்புறம் சாசர் சுப்ரீம்னு சொல்லப்படுற அந்த ஜெரடாஸ், இந்த 4 பேருடைய கூட்டணியை புதுசாக வித்தியாசமாக பார்க்க நல்லா இருக்குது. ஸோ பெக்கி கார்ட்டர் தான் ட்ரையல்ஸை கண்டுபிடிச்சி போகிற ஒரு ஆளாட்டிருக்கு. அதாவது சரியான பாதையில் எப்படி போகணும்,
எங்கிட்டு எந்த வழியாக போகணுங்கிறது எல்லாமே ட்ராக்கர்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு நபராக வந்து காட்டுறாங்க. அவள் எப்படி போகணுன்னு அந்த வழி எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு மத்தியில் நம்ம கோஸ்ட் ரைடர் ரொமீரோவும் அந்த ஜெரட்டோஸும் அப்படி அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய ஐயா ஆகமட்டும் அந்த ஆர்பை எடுத்து சில விஷயங்கள் பண்ணுறான், மேஜிக் மாதிரி அங்கே உருவாகுது. அது மூலமாக ரொமீரோடைய அந்த கோஸ்ட் ரைடர் கோஸ்ட் ஃபார்ம் இருக்குல்ல அதை அப்படியே தனியாக பிரித்து எடுக்கிறான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் அந்த அம்மா எப்படி நம்ம ஸ்டீஃபனுடைய ஆன்மாவை வெளியே எடுப்பா அப்படி அது மாதிரி வந்து அங்கே காட்டுறாங்க. அந்த வெளியே எடுத்துட்டு அந்த ஜெரட்டோஸ் வந்து சொல்கிறான், இதுதான் நம்முடைய வழி, நம்ம எப்படியாவது அந்த பிரக்னர் மெயின் டீமன் அவனை வந்து கண்டுபிடிக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மத்தியில் நம்ம ரொமீரோ ரொம்ப வந்து அதிர்ச்சி அடைஞ்சிடறான், ஒரு மாதிரி பயந்துடுறான். என்ன பண்ண நீ என்னையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். திடீர்னு நம்மளால் சாஸ்திர சுப்ரீம் அப்படியே தியானமெல்லாம் பண்ணுறாரு, அப்படியே மேலே மிதப்பாரு போல இருக்குது. அந்த ஐயா ஃபாகமோட்டோ வச்சு சில விஷயங்களை வந்து பார்க்குறாரு, அது மூலமாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஐயா ஃபாகமோட்டோ சில விஷயங்கள் அவனுக்கு காட்டுது, சொல்லுது. அப்படி என்ன விஷயம் மெயினாக சொல்ல வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு ஹியூமன் வந்து ஒரு ஃபோர்ஸ்னால பொசசிவ் எடுக்கப்பட்டு கண்ட்ரோல் எடுக்கப்பட்டு உருமாறி இருக்கான் அப்படின்னு சொல்லுது. ஸோ அது அப்யூஸாக நம்ம அந்த பர்க்னர் தான் அவன் தீய சக்தியால் கண்ட்ரோல் எடுக்கப்பட்டிருக்கான். பட் அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு நபர் மட்டும் கிடையாது, இன்னொரு நபருமே இது மாதிரி ஆளாக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது யாரா இன்னொருத்தா அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொமேரியோவை தான் குறிப்பிடுறா அப்படி. ஸோ ரொமேரியோவுமே கிட்டத்தட்ட அந்த ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ் அது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொமேரியோட ஆன்மாவோட இணைஞ்சு இப்போ கோஸ்ட் ரைடாக அவன் உருமாறி இருக்கான். ஸோ அது டீமன் கெட்ட சக்தி, பட் இது அப்படி கிடையாது. ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ் வந்து சூஸ் பண்ணி இவனை கோஸ்ட் ரைடாக மாற்றிருக்குது. நான் போன வருஷம் ஃபியூரிக்கும் பெக்கி கார்ட்டருக்கும் ஹெல்ப் பண்ணேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது, அது நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. இப்போ தான் புரியுது அந்த விஷயம் வேறு எதுவும் கிடையாது, நீ தான் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரொமேரியோ வந்து கேட்குறான். ஸோ அதனால தான் என்னை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்களா, உங்கள் கூட என்னை இருக்க சொன்னதுக்கான காரணம் இதுதானே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். உண்மைதான், ஆனால் அதை பற்றி இப்போ யார் கவலைப்பட்டான்? நீ தான் உன்னை பற்றி தான் இப்போ நீ ரொம்ப கவலைப்படணும். நீ பழி வாங்கணும், அவங்கள கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய ஆன்மா உயிரை வந்து ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸுக்கு கொடுத்துட்ட. நீ நினச்ச மாதிரியே உனக்கு கிடைச்ச இந்த கோஸ்ட் ரைடர் பவர் மூலமாக அவங்கள எல்லாமே அழிச்சிட்ட, கொண்டுட்ட, ஓகே. பட் அது மூலமாக கிடைக்கக்கூடிய ரிவார்டு தான் என்ன? நீ அதுக்கப்புறம் என்னவா இருக்க போகிற, என்ன செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை முன் வைக்கிற அப்படி. அதுக்கு அவன் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கே சில விஷயங்கள் நடக்குது. அங்கே துப்பாக்கி முழக்கங்கள் அங்கே கேட்குது, ஒரு ரைஃபிள் வந்து முழங்குற சத்தம் வந்து அங்கே கேட்குது. ஸோ அது ஒரு ஜெர்மன் ரைஃபிள். ஸோ நாசிகள் தான் அவங்க தான் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. தூரத்தில் சில வீடுகள் குடியிருப்புகள் இருக்குது, அங்கே தான் அந்த சத்தம் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படி அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பைனாகுலர் மூலமாக நம்ம பெக்கி கார்ட்டர் வந்து பார்க்குறா. அங்கே 3 நாஜிக்கள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு தெரியாமல் சுற்றியுமே நாலா பக்கம் ஒரு மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. எதை சொல்கிறாங்க, எதை பார்த்து மிரண்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இதை பார்த்த நிக் ஃபியூரி வந்து அவர் ஸோ அவங்களே ஏதோ பிரச்சனையில் இருப்பாங்க போல இருக்குது, அவங்க நாஜிக்கலாகவே இருந்தாலுமே இந்த நேரத்தில் அவங்கள சுட்டு கொல்ல விரும்பல அப்படின்னு அவர் அங்கே வேடிக்கையாக பேசுகிறாரு. சரி அதுக்கு கீழே தான் போய் பார்ப்போமே அப்படின்னு மெதுவாக அந்த 4 பேருமே அங்கே நகர்ந்து போகிறாங்க. நம்ம சாஸ்திர சுப்ரீம் அந்த செபாஸ்டின் அவர் அப்படியே சில விஷயங்களை உணர்றாரு. பிசிக்கலான அட்டாக்ஸ் வயலன்ஸான சில விஷயங்கள் அங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம ரொமேரியோவோ எனக்கு எதுமோ ரைஃபிளில் சுட்டுக்கிறாங்க, ஒரு துப்பாக்கி சத்தம் தான் கேட்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த 4 பேருமே குறிப்பிட்ட இடத்துல வந்து நின்று கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க. பட் இருந்தாலுமே உள்ளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு வேகமாக தைரியமாக உள்ளே வந்து நுழையிறாங்க. அங்கே சில சோல்ஜர்ஸ் வந்து கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு இறந்து கிடக்கக்கூடிய அந்த சடலங்க வந்து பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ அவங்க ஓடிட்டு இருக்கும்பொழுது அமெரிக்கன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜெர்மன் பாஷையில் பேசுகிற சவுண்டு கேட்குது. யாரா அது நம்மளை கூப்பிட்றது அப்படின்னு அவங்களுமே திரும்பி பார்க்குறாங்க. அவங்க மோசமான நிலையில் காயம்பட்ட அந்த சோல்ஜர்ஸ் அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க நாஜிஸ் தான், உங்களுடைய ஆயுதங்களை கீழே போடுங்க அப்படின்னு முன்ஜாக்கிரதை இவங்களுமே சொல்கிறாங்க. நாங்கள் சரணடைஞ்சிடறோம், ப்ளீஸ் எங்களை சுடாதீங்க அப்படின்னு அவங்க கெஞ்சி கேட்டுருக்கக்கூடிய சமயத்திலே மேலே இருந்து ஒரு நபர் யாருன்னே தெரியல வேகமாக பாஞ்சு அவங்க 2 பேர்த்தையுமே கொள்றா அப்படி. அது யாரா அது, எதுக்காக கொள்றான் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் அமெரிக்கன்ஸா அப்படின்னு கேட்குற அப்படி. அப்போ தான் நமக்கு காட்டுறாங்க அது நம்ம லோகன் உல்வரின் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம உல்வரினையும் உள்ளே இறக்கி சம்பவம் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்குது. சரி எது எப்படியோ நீ என் பக்கத்தில் வராத அப்படின்னு பெக்கி கார்ட்டர் சொல்லும் பொழுது ஒன்றும் கவலைப்படாத லேடி, எனக்கும் அந்த ஐடியா கிடையாது அப்படின்னு கேலியா நம்ம உல்வரின் லோகன் வந்து பதில் சொல்கிறதுமே பார்க்க முடியுது. ஏன் நில்லு அப்படின்னு அந்த நிக் ஃபியூரி கேட்கும் பொழுது உன்னுடைய அவுட்ஃபிட் உன்னுடைய ட்ரெஸ் வந்து என்னாச்சு, நீ எந்த காஸ்ட்யூம் இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது என்னுடைய ட்ரெஸ்ஸை பற்றிலாம் நான் கவலைப்படுற ஐடியாவில் இல்லை, ஒரு விபத்தில் அது போயிடுச்சு, ஏதோ ஒரு விஷயம் என்னை வந்து தேடிட்டு இருக்கு, வேட்டையாடிட்டு இருக்குது, அது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அது உங்கள் பக்கம் உங்ககிட்டயே வராமல் இருக்கணும் அப்படின்னா என்னை விட்டு தள்ளி போயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணுறா அப்படி. இப்போ அந்த டீமனுடைய குரல் வந்து கேட்குது, லோகன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது அந்த சோல்டர்ஸ் நாஜிக்கலே கிடையாது, அவங்க இந்த டீமனால் பொசிவ் ஆக்கப்பட்டவங்க தான். அதனால தைரியமாக வந்து லோகன் வந்து கொண்டிருக்கா அப்படி. ஸோ வழக்கம் போல் அந்த பனி விஷயங்கள் அங்கேயுமே வர ஆரம்பிக்குது.
4 பேர் கூடவே நம்ம உள்விலுமே சேர்ந்துக்கிறாரு, சுற்றி அப்படியே நிற்கிறாங்க. நம்ம பெக்கி சொல்கிறா, ஹே ரோமிரோ, உன்னுடைய அந்த நெருப்பு சக்தியை காட்டுறது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இப்போ என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ நம்ம லோகனை பார்த்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது, லோகன் ஏன் என்னை விட்டுட்டு போன அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு குரலில் பேசுகிற மாதிரி அவருக்கு கேட்குது. ஸோ அது தன்னுடைய ஃப்ரெண்டு கிடையாது, அது அந்த கெட்ட சக்தி தான் அப்படி பேசுது அப்படிங்கிற அவருமே புரிஞ்சுக்கிறா. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ரொமரியாவை திடீர்னு அந்த ஃப்ளாஷ் மாதிரி அந்த பனி அந்த விஷயம் வரும் பார்த்தீங்களா, பிளைன் அப்படி கிராஷ் ஆகிச்சு. அதே மாதிரி நம்ம ரொமரியாவை தாக்கும் பொழுது அவனுடைய ரத்தம் அப்படியே வெளியே வந்து அவன் அங்கே கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிடுறான். என்னாச்சு அப்படிங்கிறது தெரில. ஸோ சுற்றி இருந்தவங்க எல்லாருமே தங்களுடைய துப்பாக்கிகள் மூலமாக சுடுறாங்க. உள்வினுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இந்த கன்ஸ் மூலமாக அதை தாக்கி கொள்ள முடியாது, அது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தான் மேஜிக்கல் மேன் இருக்காரு, அவர் வித்தியாசமாக ஒரு கன்னை வச்சுருக்காரு. அது மூலமாக மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி அதை தாக்கும் பொழுது அந்த எஃபெக்ட் வந்து தெரியுது. கூடவே அந்த பவரை வந்து மற்ற கன்ஸ் மற்றவங்க வச்சுருக்கூடிய ஆயுதங்களுக்குமே அப்படியே பரப்புறாரு. அது அவங்கள கொல்றதுக்கு ஈஸியாகவே உதவுது. நம்ம லோகனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மூலமாக அவரு அங்கே அட்டாக் பண்ணுறாரு, சில டீமன்ஸை அப்படியே தாக்கி கொள்றாரு. அப்போ லோகன் வந்து அங்கே ஒரு டீமனை தாக்க வரும் பொழுது அந்த டீமன் வந்து பேசுது, உனக்கு ஞாபகம் இருக்குதா எவ்வளோ கோல்டாக இருந்தது நம்ம பயிற்சி பண்ணக்கூடிய அந்த காலகட்டங்களில் அந்த நேரத்தில் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு டீமனை தாக்கணும் அப்படின்னு நம்ம லோகன் ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலும் அப்போதைக்கு முடியல. அந்த சமயத்தில் டீமன் லோகனை தாக்கலான்னு வரும் பொழுது திடீர்னு அதோடைய உடல் வந்து 2 துண்டாக போகுது. என்னடான்னு பார்த்தா அந்த நெருப்பு சங்கிலி நம்ம கோஸ்ட் ரைடர் தான். ரொமீரோ வந்து சாகவல்ல வாய்ப்பே கிடையாதுன்னா அவர் தான் கோஸ்ட் ரைடர் ஆச்சு. அவர் தன்னுடைய ஃபார்முக்கு வந்து அங்கே போட்டு பொழந்து கட்டுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, யார் இப்போ கவலைப்பட போகிறது கிடையாது, இங்கே குளிராக இருக்குது அப்படிங்கிறத பற்றி. அப்படிதாங்க நம்ம ரொமீரோ தாக்க வரக்கூடிய 2 டீமனையுமே கழுத்தை பிடிச்சி அப்படியே நசுக்கிறாரு. தன்னுடைய ஃபயர் அந்த ஃப்ளேம் அப்படியே வெளிப்பட்டு அவங்க அங்கே சாகுறாங்க. ஸோ கோஸ்ட் ரைடருடைய பவரை பார்த்து இந்த 2 டீமனுமே அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. பிரக்னர் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு எதிரான அந்த டீமன்ஸ்க்கு எதிரான ஒரு பெரிய த்ரெட் மாதிரி இவங்க இப்போ மாறி நிற்கிறாங்க. ஸோ இப்போ அந்த டீமன்ஸ் எல்லாமே அழிஞ்சிருந்தாலுமே அவங்க அப்படி மாறினது காரணமே அந்த ட்ரூப்ஸ், அந்த சோல்ஜர்ஸ் தான். ஸோ அவங்க அங்கே காய்ச்சாங்க. லோகன் அப்படின்னு ஒரு நபர் வந்து கூப்பிடுறான். அவனோட உடல் பாதி வெட்டப்பட்ட நிலையில் அங்கே கிடக்குது. ஸோ லோகனுடைய ஃப்ரெண்டு தான் அவன், டேவி அப்படின்னு நம்பால் கூப்பிட்ற. அப்போ அந்த சோல்ஜருக்கு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கு. அதை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். காலிங்கிராடு அங்கே தான் அந்த பிரக்னர் வந்து வந்தான். ஸோ அப்போ அந்த டெட் ஆர்ஸ் இறந்து போன அந்த குதிரையுடைய ஆன்மா தான் அவனை பொசசிவ் எடுத்தது. அதுக்கு காரணம் பிரக்னர் தான், அவன் தான் தன்னுடைய ஆன்மாவை கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு அவன் அங்கே இருக்கிறான். பட் இது எதுவுமே லோகனுக்கு வந்து அங்கே புரியல. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படா இந்த சோல்ஜருக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த டீமன் ஒவ்வொருத்தரையாக பொசசிவ் எடுக்கும் பொழுது அது அப்படியே பரவுதில்லை. அது மூலமாக அவங்களுடைய நினைவுகளுமே இங்கே பரிமாறப்படுதா என்னன்னு தெரியல. அது மூலமாக தான் இந்த டீட்டெயில்ஸ் இவங்க சொன்னானா அப்படிங்கிறது தெரியல. பட் இவ்வளோ விவரங்கள் ஒரு மாதிரி அவன் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். பட் அது லோகனுக்கு அங்கே புரியல. ஆனால் பின்னாடியே அங்கே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கா அப்படியே அந்த ஜபாஸ்டி அந்த சாசர் சுப்ரீம். ஸோ அவருக்கு ஏதோ சில விஷயங்கள் புரியுது அது மூலமாக. ஸோ அப்போ கடைசி அவன் சில விஷயங்கள் சொல்கிறான். எனக்காக அந்த நாசிக்களை நரகத்துக்கு அனுப்பு, கண்டிப்பாக அதை நீ செய்வியா அப்படின்னு அவன் கேட்குறான். கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்ட்டு. உன்னை இனிமேலுமே இந்த ஒரு கோலத்தில் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு உன்னுடைய இந்த கொடுமைக்கு துயரத்துக்கு முடிவு கட்டுற விதமாக அவர் அங்கே தன்னுடைய கத்தி எடுத்து அவனை கொன்று அந்த விடுதலையை வாங்கி தராரு. அப்போ எல்லாருமே ஒரு செகண்ட் அமைதியாக வந்து அங்கே அஞ்சலி செலுத்துறதை பார்க்க முடியுது. ஒரு மாதிரி கவலைப்படுறதையுமே பார்க்க முடியுது. அப்போ பெகி வந்து அங்கே கேட்குறான், காலிங்கிராடு அங்கே வந்து ஏதோ டெட் ஆர்சமா அது வந்து சங்கிலியில் பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சில விஷயங்கள் சொன்னானே, உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு அந்த சாசர் சுப்ரீமை கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான். ஸோ அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவன் தான் சாசர் சுப்ரீம் ஆச்சு. மேஜிக்கல் டீமன்ஸ் இந்த மாதிரியான சில விஷயங்களை பற்றி நாலேஜ் அதிகமாகவே இருக்கும். ஐயா பார்க்க மாட்டா வேறு வச்சிருக்கு அப்படி சொல்லவா வேணும். அது சொன்னோன்னே அவன் சில விஷயம் சூசகமாக சொல்கிறான். ஸோ இப்போ வரைக்குமே 2 தரப்புக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு சண்டையாக நாம் ஒரு மிஷனில் ஈடுபட்டுருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் இப்போ அந்த போரே 2ஆம் பட்சமாக மாறி நிற்குது. அப்படி ஒரு த்ரெட்டு, ஒரு பெரிய பிரச்சனை நமக்காக காத்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரா. இப்போ நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது. இப்போ தான் நீங்கள் முடிவு பண்ணணும். இன்னமும் என் கூட வரதுக்கு யாராவது தயாராக இருக்கீங்களா? அப்படி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இப்போவே இங்கேருந்து போயிடலாம், ஏன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற மாதிரி வார்ன் பண்ணுறா. அப்போ ஒரு செகண்ட் எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. பட் யாருமே அந்த டீம், அதாவது ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வந்து போகிற ஐடியாவில் இல்லை அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. நம்ம ரொமீரோ வந்து லோகனை பார்த்து, ஹே லோகன், அப்படித்தானே உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டான், நீ உனக்கு என்னாச்சு, உன்னுடைய ஸ்குவாடுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அது போய் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு அதே நிலமை தான், என் கதையும் அதே தான். அப்போ தான் வந்து இந்த ஜரடாஸ் வந்து சொன்னா, அப்படி நீ அந்த நாசிகள், அந்த டீமன் நாசிகளை கொள்ளணுமா என் கூடவா அப்படின்னு சொல்லும்போது நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ
இப்போ நான் இந்த டீம் விட்டு போகிறது தான் நான் செய்யக்கூடிய பெரிய முட்டாள்தனமாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு நான் இவங்களுடைய ஜாயின் பண்ணி ஒன்றா இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட லோகனுமே அந்த முடிவுக்கு தருப்பார் போல இருக்குது. கூடுதலாக ஒரு நபருமே அந்த கூட்டணியில் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் ஒரு அட்டகாசமான டீமை வந்து நமக்கு இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே இன்சார்ஜ் இருக்கக்கூடிய அந்த மெயின் டீமன், அந்த பர்க்னருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டீமன், ஸோ அவனுக்கு விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நமக்கு எதிராக இப்படி ஒரு கூட்டம் வந்து கூடியிருக்கு, ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த கோஸ்ட் ரைடர், அந்த சாசர் சுப்ரீம், ஜெரத்தோஸ், லோகன், உல்வரின், இந்த மாதிரியான சில நபர்கள் யார் வந்தாலும் சரி, அவங்க நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்க முடியாது. கண்டிப்பாக அவங்களையுமே எதிர்த்து சமாளித்து நம்மளுடைய திட்டத்தின்படி செயல்பட போகிறோம். இப்போதைக்கு நம்மளோட குறி எல்லாமே நமக்காக ஒரு மில்லியன் கணக்கான சோல்ஜர்ஸை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுடைய வெசல்ஸ் தான், அவங்களுடைய உடல்கள், அவங்களுடைய ஆண்மக்கள் தான் தேவை அப்படின்னு பர்க்னர் டீமன் வந்து கொடூரமாக சிரிக்கிறத பார்க்க முடியுது. அப்போ தான் நமக்கு ஒரு இடத்துல வந்து காட்டுறாங்க, கடலில் நிறைய கப்பல் அல்லது பெரிய படகுகள், அதில் வந்து நிறைய ட்ரூப்ஸை சுமந்துக்கிட்டு அங்கே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ யூஎஸ் ஆர்மி அனுப்புனதான் சொன்னாங்க. அந்த மில்லியன் கணக்கான சோல்ஜர்ஸ் தான் அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள குறிப்பிட்ட 2 ட்ரூப் சோல்ஜர்ஸ் வந்து காட்டுறாங்க. அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ வந்து தான் வந்து பதட்டமாக இருக்கிறதாவும் நெர்வஸாக இருக்கிறதாவும் பேசிக்கிறான். அப்போ கூட அவனுடைய ஃப்ரெண்டு சொல்கிறான், இப்போவே பதட்டப்பட்டா எப்படி, நம்ம இன்னும் போர்க்காலத்துக்குள்ளேயே நுழையில, ஒரு ஓப்பன் ஃபீல்டில் மிஷின் கன்னுக்கு முன்னாடி நம்ம நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அப்போ நீ எப்படி இருப்ப அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லும் பொழுது அதுக்கு அவன் பதில் சொல்கிற வரதுக்கு முன்னாடியே அங்கே திடீர்னு அவங்க போயிட்டு அந்த கப்பல் வந்து குலுங்குது, அப்படியே ஆட ஆரம்பிக்குது. எதமோ நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் கடலை எட்டி பார்க்குறாங்க. கடல் அந்த தண்ணியே திடீர்னு ஐஸாக மாறி இருக்கிறத பார்க்குறாங்க. ஐஸாக மாறினது மட்டும் இல்லாமல் பனிப்பாலங்களாக அப்படியே அங்கங்கே நிறைய உடையுது. ஏதோ விபரீதமாக நடக்குது. நம்ம கிட்டத்தட்ட பீச்சை வந்து அடைய போகிறோம். இருந்தாலுமே நடக்கிற எந்த விஷயமும் சரியில்லை. இது கண்டிப்பாக நாஜிக்கல் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது ஏதோ வேறு ஏதோ விஷயம் அப்படின்ட்டு எதுக்கு துப்பாக்கிகளை நீட்டிக்கிட்டு அங்கே தயாராக இருக்கிறாங்க. அப்போ தான் அங்கே கரையை காய்ச்சாங்க. அங்கே ஏராளமான சோல்ஜர்ஸை கண்ட்ரோல் எடுத்த அந்த ஒரு டீமன் படையவே அங்கே பார்க்க முடியுது. அவங்க எல்லாருமே அவங்க வேறு நினச்ச அந்த மில்லியன் கணக்கான சோல்ஜர்ஸை ஆவலாக காத்து எதிர்பார்த்து அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த 2 இஷ்யூஸ் வந்து இங்கே முடியுது. மார்வலுடைய ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட், ஒரு வித்தியாசமான ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ரேட்டிங் பெற்ற ஒரு காமிக்ஸ் தான். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் இன்னொரு 3 இஷ்யூஸ் இருக்குது. அது மொத்தமாகவே அடுத்த ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.